திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்னதான் பிரச்சனை? நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் தோல்வியை படுதோல்வியை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்ற அந்த உண்மையை அவர்களே போட்டு மூடி மறைக்க நினைச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அங்கங்கே எதிர்ப்பு குரல்கள் கிளப்புது. இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 118 தான். மெஜாரிட்டிக்கு ஒரே ஒரு இடம் தேவை கூடுதலா, அந்த ஒரு இடம் மட்டும்தான் கூடுதலா இருக்கு. ரெண்டே எம்எல்ஏக்கள் அதிமுக விட்டு வெளியேறினால், இல்லை ஸ்டாலின் தன்னுடைய சாகசத்தை பயன்படுத்தி வெளியே இழுத்தால் இந்த ஆட்சி கவிழும். ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற போது அவரை எதிர்த்து இப்படி குரல் கொடுக்கிற துணிச்சலை ராஜன் செல்லப்பாவுக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. இவர்கள் என்ன தொண்டர்கள் கட்சின்னு சொல்றாங்களோ அந்த தொண்டர்கள் மத்தியில் இந்த சந்தேகம் இருக்கதான் செய்யும். வெளிநபர்களுக்கு அவசியமே இல்லை. ஊரறிஞ்ச உண்மை எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கும் இன்னைக்கும் பிரச்சனை நீர்பூத்த நெருப்பா இருந்துகிட்டு தான் இருக்கு. கட்சியினுடைய அவைத்தலைவரே ஒரு அமைச்சர் ஜெயக்குமார் மேல புகார் சொல்லி ஒரு அறிக்கையை விட்டார். என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படலைன்னா, ஏற்படுத்தி தரலைன்னா நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும்னே ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்படி சொன்ன போது சொன்ன அங்க பிரச்சனை தீர்த்தாங்க நினைக்கிறீங்க? இல்ல, பிரச்சனையை மூடி மறைச்சாங்க. இதை இவங்க தூண்டி விட்டாங்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு தான் சொன்னே தவிர, கண்டிப்பா இந்த சலசலப்பு அவர்கள் 2 பேருக்கே பலன் கொடுக்கும் சார். தோல்வியின் காரணமாக சோர்ந்து கிடக்கிற தினகரனை இந்த குழப்பங்கள் உற்சாகப்படுத்தும். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அல்லது கூட்டணி தொடங்குறதுக்கு முன்னாடியே அதிமுக சேரணும்னு சொன்னதும் குருமூர்த்தி தான் போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் விவாதம் நிஜம் இப்படி இருக்கிற போது மோடி எதிர்ப்புல இங்க இருக்குங்கிறது அந்த உண்மையை மறைக்கணுங்கிற ஒற்றை சுயநலத்துக்காக அந்த ஒட்டுமொத்த பழியத்துக்கு அதிமுக போட்டு ஒரு ட்வீட் போட்டார் குருமூர்த்தி. தவறான தகவலை சொல்லி அதிமுக பழி போட்டார். அப்பையும் ஒரு எதிர்ப்பு குரல் அதிமுக வலுவா வரல. அந்த குருமூர்த்தி என்ன எழுதுறார்? அதிமுக எச்ச சோத்துக்காக காம்பவுண்டுக்கு வெளியில நிக்குதுன்னு ஒருத்தர் கருத்து படம் போறாருன்னா நீங்க அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தா என்ன சார் அர்த்தம்? ஒற்றை தலைமை என்பது சாத்தியமல்லை. அப்படி ஒற்றை தலைமைன்னு ஒருத்தர் அவங்க அடையாளம் காட்ட முனைந்தால் ஒன்று எடப்பாடியா இருக்கணும், ஓபிஎஸ்ஸா இருக்கணும். ஓபிஎஸ் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார், எடப்பாடி ஓபிஎஸ் ஏற்றுக்க மாட்டார். இந்த இருவருமே ஒருவரை ஏற்காத போது இந்த இருவரும் சேர்ந்து மூன்றாவது ஒரு நபரை ஏற்றுக்குவாங்கிறது கற்பனையில தான் நடக்கும். வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ், நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்று நமதரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மதிப்பிற்குரிய திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். அவரோடு நடப்பு அரசியல் பற்றிய பல்வேறு வினாக்களை எழுப்ப உள்ளோம். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பல அரசியல் சம்பந்தமான சில விவாதங்களை நம்ம தொடர்ந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் சமீபத்தில் நடைபெற்று வருகிற ஒரு தமிழக அரசியல் ஒரு பரபரப்பான சூழலை உண்டாக்கியிருக்குன்னு கூட நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு ஓபிஎஸ் அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்னதான் பிரச்சனை? ஒரு பொது தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு தோல்வியை சந்திக்கிற கட்சி அல்லது அணியில் ஒரு சலசலப்பு வர்றது யதார்த்தம். அது வழக்கமான ஒன்று தான். ஆளும் கட்சியாகவே இருந்தாலும் அதிமுகவும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஓகே. ஆனால் அவர்கள்லாம் 22 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நம்ம 9 ஜெயிச்சிட்டோம், ஆட்சியை தக்க வச்சுக்கிற அளவுக்கு ஜெயிச்சிட்டோன்னு அந்த ஒரு பாயிண்ட்லேயே தங்களை சுருக்கிக்கிட்டாங்களே தவிர, நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் தோல்வியை படுதோல்வியை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்ற அந்த உண்மையை அவர்களே போட்டு மூடி மறைக்க நினைச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அங்கங்கே எதிர்ப்பு குரல்கள் கிளப்புது. நீங்கள் உங்களுடைய அரசியல் எதிரியாக நினைத்த தினகரனுடைய வீழ்ச்சி மட்டுமே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு அந்த ஒற்றை வரியிலேயே அவங்க தங்களை திருப்திப்படுத்திக்கிட்டாங்க. இல்லை, நாமளும் படுதோல்வி அடைஞ்சிருக்கோங்கிற அந்த உண்மையை விவாதிக்க தயங்கினதனுடைய விளைவு தான் இது. என்ன பண்ணியிருக்கணும்னா, ராஜன் செல்லப்பா சொல்லி தான் இந்த தோல்வியை பற்றி விவாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம்னு அவசியம் இல்லை. அடுத்த நாள் காலையிலே 10 மணிக்கு கூடன்னு அறிவிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு வாரம் கழிச்சாவது அந்த அறிவிப்பு வந்து இதை பற்றி விவாதிக்கிறதுக்காக மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டிருக்கணும் ஒரு அறிவிப்பு அவர்களாவே வெளியிட்டு இருந்தா அதுதான் தலைமை பண்பு. ஒருவேளை வந்திருக்கலாமே சார், ராஜன் செல்லப்பா சொல்லிதான் பண்ணிருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமா, நேற்று காலையில பிரஸ் மீட் வைக்கிறார், அதுக்கு மதியானமா நீங்க அறிக்கை விடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவரோட அழுத்தத்தினால தான் அதுவும் ஒரு காரணம். அதற்கு அடுத்து இன்னொரு எம்எல்ஏ போன்ல பேட்டி கொடுக்குறாரு டிவிக்கு. அப்ப அங்கங்கே குரல்கள் வர தடுக்கு. இது ரைட்டு, இது டேமேஜ் கண்ட்ரோலுக்கு இதைத்தான் பண்ணி ஆகணும். இதை இவர்களாம் சொல்றதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும்னு நான் சொல்றேன். சரி, இவர்கள் ஏன் தயங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள்ல என்னதான் 1000 குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் 100கணக்கான கோடி ஊழல் பண்ணிட்டாரு, 1000கணக்கான கோடி ஊழல் நடந்துச்சு அந்த திட்டத்தில், என்ன அமைச்சர் வேலுமணி மேல 1000 குற்றச்சாட்டு இருந்தாலும் இன்னைக்கு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்தால் யாரெல்லாம் அதிமுக ஜெயிப்பாங்க? இவ்வளவு தூரம் ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கிற ஒரு ஆட்சி அப்படின்னா விமர்சனத்துக்கு இடையில அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறவர்களே ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா,
யாரெல்லாம் ஜெயிப்பாங்க என்ன சூழலை அப்படின்னா முதல்ல அவர்கள் சொல்ற பேரு அமைச்சர் வேலுமணியா தான் இருக்கும். ஏன்னா தன்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி அவர் அவ்வளவு நல்லா வச்சிட்டு இருக்கிறார். அடுத்த அமைச்சர் உதயகுமாரை சொல்லுவாங்க. இதெல்லாம் அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும். என்னன்னா தொண்டர்களை அவர்கள் அரவணைச்சு போற விதம், அந்த தொகுதிக்கு மற்ற எல்லா துறைகள்ல இருந்து நிதிகளை திரட்டிட்டு வந்து தொகுதிக்கு தேவையான செஞ்சு கொடுக்கறதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிற போதே தொண்டாமுத்தூர் உதயகுமார் அப்படி ஆரம்பிச்சிட்டு இருக்கிற அந்த சூழல்ல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 30 அமைச்சர்கள், ஒரு முதலமைச்சர் 29 அமைச்சர்கள், 30 தொகுதியில் ஒரு தொகுதியை தவிர மீதி நான் சொன்ன அந்த தொண்டாமுத்தூர் திருமங்கலம் எல்லாம் சேர்த்து எல்லா தொகுதியிலும் அமைச்சர்கள் குறைவான வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற தொகுதி அந்த தனியாக நான் சொல்கிறேன். தினந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அமைச்சர் ஜெயக்குமார் 50,000 ஓட்டு கம்மி. ராயபுரத்தில் அதிமுகவுக்கு 50,000க்கும் மேலான வாக்குகள் குறைவாக வாங்கியிருக்கிறார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி கீழே வர தொகுதி. முதலமைச்சருடைய தொகுதியில் குறைவு ஓட்டு. கருத்து கந்தசாமியா மாதிரி மற்றவங்க மாதிரிலாம் எதுலையும் சர்ச்சையில் சிக்காம தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு மிக நேர்மையாக துறையை நடத்திட்டு போகிற அமைச்சர் செங்கோட்டையனும் அதிர்ச்சிகரத்தக்க விலையில் ஒரு 10,000 ஓட்டு கம்மியாக வாங்கியிருக்கிறார் அவருடைய தொகுதியில். அப்போது ஒரு விவாதம்னு வந்தால் இதெல்லாம் வெளியே வருமே, கேள்வி கேட்பாங்களே, ஏற்கனவே அமைச்சர் பதவி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சில பேர் இப்படி அமைச்சர்களை குத்தி காட்டுவாங்களே அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். இன்னொரு தயக்கம் அதே கேட்டகரியில் அந்த 29 அமைச்சர்களில் ஒரு அமைச்சருடைய தொகுதி மட்டும்தான் ப்ளஸில் வந்திருக்கு. அது எது? ஓபிஎஸ் உடைய போடி நாயக்கன் ஒரு தொகுதியில் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கிறார். 20,000 23,000 மேலே அதிகமாக வாங்கிட்டார். அப்போது இது எதை காட்டுன்னு நாங்கள் எல்லாம் செல்வாக்கற்றவர்களாக இருக்கிறோம், ஓபிஎஸ் மட்டும் செல்வாக்கானவர்னு காட்டிடுமோ அப்படின்னு உள்ளூரை ஒரு கோஷ்டி பயந்திருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க அதிமுக தோல்வியை சந்திக்கிற போது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் ஓபிஎஸ் மகன் ஜெயிக்கிறார். அப்போ இது 2வது ப்ளஸ் பாயிண்ட் ஓபிஎஸ் பார்வையில். இந்த பாயிண்ட் வெளியில் வச்சுன்னா ஓபிஎஸ் உடைய கை ஓங்கிடுமோ அப்படின்ற அந்த தயக்கம் தான் நீண்ட காலமாக மைத்ரேயன் தொடங்கி வச்ச இது. அணிகள் இணைந்தன மனங்கள் இளையன அவர் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நிஜமாக தான் இருக்கு. இது இந்த பின்னணியில் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை முடித்து அதிமுகவில் சேர்ந்த பிறகும் அவருடைய குரல் கொஞ்சம் அமிங்கியே தான் இருந்தது. ஒருங்கிணைப்பாளன்றது ஒரு பதவி தான், அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை தான். ஆனால் அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்த முடியாத அளவுக்கு நடைமுறையில் அதை அர்த்தமற்றதாக்கி ஆட்சி அதிகாரம் எடப்பாடிட்டு இருக்கனால இரட்டை தலைமைன்ற ஒரு வார்த்தை அர்த்தத்துக்கு வந்துடுச்சு, நடைமுறைக்கு வந்துடுச்சு. அதனால ஓபிஎஸ் தான் நினைச்ச எதையுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஓபிஎஸ் இந்த பின்னணியை வச்சுக்கிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தால் தன்னுடைய கை ஓங்குமோ, அவருடைய குரல் ஓங்கி ஒழிக்குமோ அப்படின்ற சந்தேகம் எழுதுனால அந்த கூட்டம் நடக்கலை. சரி, நடக்காதது அப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல. கடந்த 2-3 நாட்களில் வந்த குரல்களை ஒன்றொன்னா பார்த்தோன்னா, முதல் குரல் ராஜன் செல்லப்பாவுடைய குரல். அவர் என்ன சொல்றார்? மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இல்லை, மக்களை ஈர்க்கிற அளவுக்கு திறமை வாய்ந்த சக்தி படைத்த தலைவர்கள் இல்லைங்கிற. மக்களை ஈர்க்க முடியாம தான் ஓபிஎஸ் வந்து அதிகமான எண்ணிக்கையில வாக்கு வாங்கியிருக்காங்களா? அவர் வாதத்துக்கு வரேன். ஓபிஎஸ் மீதான ஒரு தனி மனித பொறாமையின் அடிப்படையில் ராஜன் செல்வா பேசுறது நான் அந்த பாயிண்ட்டுக்கே வர்றேன். அங்கே அதுல உள்ளூர் கோஷ்டி இருக்குது. அதில் அவர் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். மக்களை ஈர்க்கிற அளவுக்கு செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றீங்க? ஒற்றை தலைமை வேணும். அந்த ஒருவர் எடப்பாடியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றார். இதுதான் அவருடைய அந்த குரலுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்ற சந்தேகத்தை வலுவாக்குது. ஆமா, நீங்க 2 பேருக்குமே செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தரையே முன்னிலைப்படுத்துறீங்க, ஏன் ஓபிஎஸ் தனிமைப்படுத்துறீங்க? ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது ஓபிஎஸ் உடைய பையன் தேனியில போட்டிட்டார், ராஜன் செல்லப்பாவுடைய பையன் மதுரையில் போட்டிட்டார். அந்த மதுரையினுடைய லோக்கல் அமைச்சர் உதயகுமார் தேனி வேட்பாளருக்கு போய் வேலை செஞ்சார். ராஜன் செல்லப்பாக்கு அவருக்கு ஏற்கனவே ஆகலை. அப்போ அவர் இன்னமும் அவர் அணியில் இருக்கிறார். அங்கே சமூக ரீதியாக 2 பேர் பிளவுபட்டு தான் நிற்கிறாங்க. உள்ளூரில் பிரச்சனை நீண்ட காலமாக இருக்குது. ஏதோ நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு அதை சொன்னேன். நீண்ட காலமாக அந்த பிரிவு இருக்கிற போது தனக்கு எதிராக தன்னுடைய அமைச்சர் தன் மாவட்டத்து அமைச்சர் ஓபிஎஸ் இருக்கிறான்னு ஒரு சந்தேகத்தில் இவர் பொது நோக்கத்தோடு குரல் எழுப்புறதா நினைச்சு அவரே வாய்த்தவரையோ அல்லது தெரியாமலோ அல்லது தெரிந்தே கூட ஓபிஎஸ்ஸை தனிமைப்படுத்துகிற குரல் தான் ராஜசெல்லப்பாவுடைய அந்த ஒட்டுமொத்த பேட்டியில் நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன கேட்குறேன், இந்த பேட்டியின் வாயிலாக நான் கட்சியினுடைய தலைமைக்கு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் உங்கள் மூலமாக பத்திரிகையாளர் நோக்கி சொல்கிறார். இதுவே கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயல். ஒரு கட்சி தலைமைக்கு இப்படி தான் தகவலை பரிமாறணுமா? அப்போ தலைமை பொறுப்பில் பேப்பர் ரீதியாகவே நான் சொல்கிறேன், அது ப்ராக்டிக்கலாக இல்லை. ஓபிஎஸ் தலைமையில் இருக்கிற போது அவரை எதிர்த்து இப்படி குரல் கொடுக்குற துணிச்சலை ராஜன் செல்லப்பாவுக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. இவர்கள் என்ன தொண்டர்கள் கட்சின்னு சொல்றாங்களோ அந்த தொண்டர்கள் மத்தியில் இந்த சந்தேகம் இருக்கதான் செய்யும். ஒரு சுதந்திரமா இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு சுதந்திரமா நீங்க என்ன இல்ல, இது சுதந்திரங்கிற பேர்ல சுதந்திரம் எங்க தெரியுமா இருக்கணும்? ஒரு பொதுக்குழுவை கூட்டுகிற போது யாருக்கும் பயப்படாம தன் மனசுல இருக்கிறத சொல்றதுதான் சுதந்திரம். ஒரு பூட்டி அறைக்குள்ள தனி அறையில சந்திக்கிற போது தான் மனசுல பட்டதை சொல்றதுதான். நீங்க பொது வெளியில பேசுற பேருக்கு சுதந்திரம் கிடையாது. அது கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயல் தான். சரி, அவருடைய குரலுக்கு அப்புறம் நீங்க அதை அனுமதிச்சின் காரணமா என்ன வந்துச்சு? குன்னம் எம்எல்ஏ ராமச்சந்திரன் குரல் அவர் என்ன அனுப்புறாரு? வெளிப்படையாவே போட்டு உடைக்கிறார்.
நீங்க ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்தை எதிர்த்ததா தர்ம யுத்தம் நடத்துனீங்க. இப்ப அந்த உங்களுடைய அந்த கொள்கைக்கு மாறா உங்க பையனுக்கு மந்திரி பதவி கேட்டு நீங்க பிடிவாதம் பிடிச்சதுனால அமைச்சரவையில் இடம் கிடைக்கல அதிமுகன்னு ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில போட்டு உடைக்கிறார். அது நிஜமாவே கூட இருக்கட்டும், அவர் அது எங்க பேசியிருக்கணும்? பொதுக்குழுவில் பேசியிருக்கணும், மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியிருக்கணும். ராமச்சந்திரன் ஒரு மாவட்ட செயலாளர். அப்படி பேசுற வாய்ப்பை ஏற்படுத்த தவறிய தலைமையும் தான் அதுக்கு காரணம். வெறும் ராமச்சந்திரன் மட்டும், ராஜன் செல்லப்பா மட்டும் நான் குறை சொல்ல விரும்பல. ஆனால் இந்த 2 பேருமே ஓபிஎஸ்ஐ குறிவைத்து இந்த கருத்தை சொன்னதுனால இந்த 2 பேரை இயக்குவது யார்? வெளிநபர்களுக்கு அவசியமே இல்லை. ஊரறிஞ்ச உண்மை எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கும் இன்னைக்கும் பிரச்சனை நீர்பூத்த நெருப்பா இருந்துகிட்டு தான் நீங்க இருக்கு. சொல்றபடி பார்த்தா அப்ப எடப்பாடி தான் பின்னாடி இருப்பாருன்ற மாதிரி அவரோ அல்லது அவரை ஆதரிக்க விரும்புறவர்களோ அவரை முன்னிலைப்படுத்த விரும்புறவர்களோ இது செய்யலாம். யார் வேணாலும் இருக்கலாம் சார். நீங்க எடுத்த உடனே ஸ்டாலின் தான் தோண்டி விடணும், தினகரன் தான் தோண்டணும் அவசியமே இல்லையே. நீங்களே இன்னும் முழுமையா ஒண்ணு சேரலைங்கிறத நீங்களே போட்டு காமிச்சிட்டு தான் இருக்கிறீங்க. மத்திய அமைச்சரவையில் என்ன நடந்தது இன்னைக்கு யாராவது ஒருத்தரா இது வரைக்கும் வெளிப்படையா சொன்னாங்களா? சேர்ற விஷயத்துல பிஜேபி அழைப்பு எடுத்துச்சு, ஒரு இடம் கொடுத்தாங்க, நாங்க ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்கல, ஏன் ஏத்துக்கல, எதனால சண்டை வந்துச்சு? நீங்க வெளியில அறிக்கை கொடுக்க வேண்டாம். மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு யாருக்காவது சொன்னீங்களா? ஏன் சொல்லல? அப்போ உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க 4 பேர் மட்டும் தான் கட்சியான்ற கேள்வி கீழே இருக்கிற தொண்டனுக்கு வருமா வராது? அவர்கள் தொண்டர்கள் கட்சின்னு சொல்றதுனால நானும் இந்த கேள்வி கேட்கிறேன். இல்லப்பா அது நாங்க 4 பேர் தான் கட்சினா யாரும் இதை கேட்க மாட்டோம். நீங்க தொண்டர்கள் நடத்துகிற கட்சின்னு முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார். இங்க தலைவர் எல்லாரும் தலைவர் தான், எல்லாரும் தொண்டர் தான்ங்கிறாரு. இது அபத்தமான பேச்சு, இது நழுவி போற விஷயம், இது பிரச்சனைக்கு தீர்வு ஆகாது. ராஜன் செல்லப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் சுட்டி காட்டியிருக்காரு. ரவீந்திரநாத் போய் ஜெயலலிதா சமாதியில் போய் அஞ்சலி செலுத்துறார், நன்றி செலுத்துறார், ஆசீர்வாதம் வாங்குறார். 9 எம்எல்ஏக்கள் போகல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒன்றும் இல்லை. அவர்களை போக விடாமல் தடுத்தது யாருன்னு கேட்கிறாரு. அப்பதான் இது பூசல் இன்னும் வெளியில வருதுன்னு சொல்றேன் நான். அப்போ இதெல்லாம் காரணம் என்ன? ஒரு பக்கம் ஓபிஎஸ் தவிர்க்கிறார், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் பையனை பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு மீதி எம்எல்ஏக்களை தடுத்தது யாருன்னு கேட்கிறார். அப்ப தலைமையில் இருக்கிறவங்க இதை எடுத்து சொல்லலையான்னு கேட்கிறார். தலைமை யாரு? ஓபிஎஸ் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா சமாதிக்கு போகாத விஷயத்தில் எடப்பாடிக்கு பங்கு இருக்கு. ஏன்னா 9 எம்எல்ஏக்களை ஒட்டுமொத்தமாக கூட்டிட்டு வந்து சட்டமன்றத்தை வளாகத்தில் வச்சு பதவியேற்பு செஞ்சு கொடுக்குறீங்க, பதவி பிரமாணம் செஞ்சு கொடுக்குறாங்க. முடிச்ச உடனே கையோட வாங்க போலான்னு சொல்லலாமே, ஏன் சொல்லலை? அதுக்கு முதலமைச்சர் என்ன வழக்கம் சொல்றார்? அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கும் போது பூ அலங்காரங்கள் இருக்கிற அந்த இடத்துல போய் ரவீந்திரநாத் அஞ்சலி செலுத்துறாரு. பரமக்குடி எம்எல்ஏ போனாரே தனியா, விளாத்திக்குளம் எம்எல்ஏ தனியா போயிட்டு வந்தாரு சின்னப்பன், கடம்பூர் ராஜான கூட்டிட்டு போறார், துறை அமைச்சர் அந்த சமாதியை பராமரிக்கிற பொறுப்புல இருக்கிற துறை அமைச்சர் கூட்டிட்டு போறாரு. செய்தி வேணா வெளியில வராமலாம், போனாரா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப தனித்தனியா போறீங்க, முதலமைச்சர் ஏன் சொல்லல? ஏன்னா அம்மா அம்மான்னு நீங்க சொல்றதெல்லாம் சும்மாதான் அப்படின்னு அதிமுக இருக்கிற குரல் இதுக்கு வலு சேர்க்குது. அந்த குரலுக்கு வலு சேர்க்கிற விஷயம் தான் இது. சரி, அங்கே வேலை நடக்குது, தலைமை கழகத்தில் ஜெயலலிதாவுடைய பிரம்மாண்டமான சிலை உலகமே வியக்கிற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்களே, கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட போய் அந்த சிலைக்கு ஒரு மாலை போட்டு ஒரு நன்றி செலுத்திருக்கலாம்ல, ஏன் செய்யல? இப்படி நியாயமான சில விமர்சனங்களும் ராஜன் செல்லப்பா அவருடைய பேட்டியில் வந்ததுனால தான் அவருடைய அந்த பேட்டிக்கு இன்னைக்கு மரியாதை இருக்கு. அதன் காரணமா ஒரு கூட்டத்தை இன்னைக்கு கூட்டியிருக்கிறாங்க. பாப்பா என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பாப்பா. இப்போ குறிப்பா நீங்க ஓபிஎஸ் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் நடுவுலயே சில விஷயங்கள் இருக்கு, அணிகள் இணைஞ்சாங்க மனங்கள் இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ அவங்க இருவருமே இணைந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் சொல்றாங்க, கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி யாரும் வெளியில பேட்டி கொடுக்காதீங்க, நமக்குள்ள எந்த விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம், ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி தோரணையில தான் அவங்க 2 பேருமே சேர்ந்து அறிக்கை இன்னைக்கு அதிமுக இருக்கிற சூழல்ல அது வரவேற்க தகுந்த வேண்டிய அறிக்கை தான். அதை நான் மறுக்கல. வெளிப்படுத்தி இப்ப நீ எந்த அறிக்கை வந்தாலும் 2 பேரும் கையில் தான் சார் போடுறாங்க. நீங்க பொதுக்குழு கூடி ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர் சொன்ன நாள்ல இருந்தே 2 பேரும் கையெழுத்து போட்டுட்டு தான் இருக்காங்க ஒரு அறிக்கையிலையும். அப்படி இருந்தும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. வாரிய தலைவர் முதல்ல போட்டாங்களா? ஓபிஎஸ் ஒரு 6 பேரை பரிந்துரை பண்ணி அனுப்புறார், அங்கே இபிஎஸ் 12 பேர் பட்டியல ரெடியாக வச்சுட்டு இருக்கார். 18 பேர்ல இருக்கிறதுக்கு 18 வாரியமே கிடையாது, போட முடியல. அதாவது கட்சி நலனுக்காகன்னு சொல்லி ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்தா கூட, எடப்பாடி ஒரு முடிவு எடுத்தா கூட செயல்படுத்த முடியாத நிலைமை கடந்த 2 வருஷமா இருக்கு. 2 வருஷம் 4 மாசம் இந்த ஆட்சியை நாங்கள் நடத்திருக்கோங்கிறார் எடப்பாடி. நிஜம்தான், நிஜமாவே அது ஒரு சாதனை தான். இத்தனை சர்ச்சைகளுக்கு மத்தியில், ஒரு அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆட்சியை நகர்த்திட்டு போகிறது ஒரு சாதனை. ஆனால் அது மட்டுமே சாதனை அல்ல. கட்சியை நடத்துறதுங்கிறது வேற, தலைமை பண்பை நிரூபிக்கிறது வேற. இன்னொன்று, நீங்கள் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நோக்கி தான் எல்லாமே இருக்கும். ஓபிஎஸ் அதுக்கு சிவி சண்முகத்துடைய பேட்டியை நான் இன்னைக்கு சொல்லி காட்டணும். நேற்று அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒருவர் தான் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு ராஜன் செல்லப்பா சொன்னதை மற்ற சில பேர் சொல்றதை அவர் சுட்டி காட்டிட்டு அவர் என்ன சொல்றார்? ஜெயலலிதா ஒருத்தர் மட்டும் அடையாளம் காட்டினார், அவர் பல பேர் அடையாளம் காட்டியிருக்கிறார், அமைச்சர்களாக இருக்கிறவங்கள அவர் அடையாளப்படுத்த, அது நிஜமான வார்த்தை, நியாயமான வார்த்தை. ஆனால் அதில் இருக்கிற உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, ஓபிஎஸ் திருப்பி குறிவைக்கப்படுறார். அதன் மூலமா ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவன்னு அரசியலர்கள் எல்லாரும் யாரை சொல்லுவோம்? தான் முதலமைச்சர் பதவி விட்டு விலகிற சூழல் ஏற்பட்ட போது அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வந்தாரோ அதனால அடையாளப்படுத்தும். அது ஒரு உண்மைதான். ஆனா நானே அந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா அவரால் அடையாளம் காட்டப்படுறதுன்னா, ஒரு ஒன்றிய செயலாளராக ஒருத்தர் அடையாளப்படுத்தினாலும் ஒரு அடையாளம் காட்டப்பட்டவர் தான். டெல்லிக்கு யாரை
தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதியை அனுப்பலான்னு ஒரு முடிவெடுத்தாலும் அதுவும் அடையாளம் காட்டப்பட்டது தான். அதை மட்டுமே வச்சு ஒரு முடிவெடுக்க முடியும். ஆனால் அந்த உண்மையை கையில் வச்சுக்கிட்டு இதன் காரணமாக மட்டும் ஓபிஎஸ் மட்டுமே நீங்கள் அதை பார்க்காதீங்கன்னு சிவி சண்முகம் வெளிப்படையாக வந்து சொல்கிறாருன்னா இது மூணாவது குரல். 2 எம்எல்ஏ சிவி சண்முகம் மூணாவது குரல். இந்த 3 குரலுமே ஓபிஎஸ்க்கு எதிராகவே இருக்குது. அதனால தான் அதிமுகவிலே ஒரு என்ன ஒரு சந்தேகம் கலந்த கேள்வி நிலவுதுன்னா இவர்களுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா அல்லது இவர்கள் பேசுவதனுடைய பின்னணி என்னங்கிற போது அது திருப்பி அந்த ஓபிஎஸ் எடப்பாடியினுடைய அந்த பிரச்சனையில் தான் போய் நிற்கிது. நாளைக்கு இந்த 12ஆம் தேதி நடக்க போகிற கூட்டம் எந்த அளவுக்கு வெளிப்படையாக சுதந்திரமாக நடக்குதுங்கிற பொறுத்து தான் தீர்வை நோக்கி போகும். பேசுறதுக்கே அனுமதிக்கலைன்னா சில பேரை அது திருப்பியும் அந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டு தான் போகும். அப்படி தானே நீங்கள் மதுசூதனனை பேச விட்டீங்க. கட்சியினுடைய அவைத்தலைவரே ஒரு அமைச்சர் ஜெயக்குமார் மேலே புகார் சொல்லி ஒரு அறிக்கை விட்டார். என்னுடைய கேள்விகளுக்கு பதில், என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படலைன்னா ஏற்படுத்தி தரலைன்னா நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும்னே ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்படி சொன்ன மதுசூதனனை அங்கே பிரச்சனை தீர்த்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பிரச்சனையை மூடி மறைச்சாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ராஜன் செல்லப்பாக்கு அந்த அதிகாரம் வந்தது, அந்த தைரியம் வந்தது. நீங்கள் அன்னைக்கே அவர் மேலே நடவடிக்கை எடுத்து அவைத்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அண்ணன் இந்த மாதிரி நீங்கள் வெளிப்படையாக பேசாதீங்க, இது கட்சி கட்டுப்பாட்டை மீறின செயல், நீங்களே மீறலாமா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு கண்டிப்பாக சொல்லி அவருடைய பிரச்சனைக்கு தீர்வும் கண்டு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இது வந்திருக்காது. நீங்கள் கடலூர் மாவட்ட செயலர் அருண்மொழித்தேவன் அங்கே இருக்கிற லோக்கல் அமைச்சர் மேலே வருத்தத்தில் இருக்கிறார். இன்றைக்கு இல்லை, 2 வருஷமாக இருக்கிறார். அமைச்சர் சம்பத் கலந்துக்கிற அரசு நிகழ்ச்சிகளில் அந்த மாவட்டத்தை அதிமுக எம்எல்ஏக்கு 4 பேர் கலந்துக்கிறதே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இந்த சூழலை வச்சுக்கிட்டே ஆட்சியை நடத்திட்டு போகிறது ஒரு சாதனையா? அமைச்சரை எல்லாரும் ஏற்றுக்கோங்க, இல்லாட்டி உங்களுடைய குறை என்ன, உங்களுக்கு நான் நேரம் வரப்போது அதை தீர்த்து தரேன் அப்படின்னு கூப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசினாங்களா? இல்லையே. இன்னைக்கு அந்த சண்டையோடு தான் போகுது. இப்படி பிரச்சனைகளோடு நாட்கள் நடத்திட்டு போகிறது சாதனை அல்ல. இதை பேசுகிற தைரியமும் இதை பேசுகிற வாய்ப்பையும் நாளைக்கு அவங்க எவ்வளோ தூரம் ஏற்படுத்தி தர்றாங்கிற பொறுத்து தான் அதிமுகவுடைய இந்த சலசலப்பு எவ்வளோ சீக்கிரம் அடங்கும் அல்லது எவ்வளோ பூதாகரமாக வெடிக்குங்கிறது முடிவாகும். இப்போது குறிப்பாக அந்த நம்ம செல்லப்பா அவருடைய பேசுகிற பேச்சில் வந்து ஒரு விஷயத்தை எல்லாருமே கூர்ந்து கவனிக்கிறாங்க. என்னென்னா, திரு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வந்த திட்டங்களை விடவும் செயல்படுத்திய செயல்பாடுகளை விடவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப வீரியத்தோடு செயல்படுறாரு அப்படின்னு சொல்வது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாக சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் அப்படிலாம் இல்லைங்க, அம்மையா ஜெயலலிதா தான் வந்து இணைய யாரும் கிடையாது, இவர் வேண்டுமென்றே ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறது? இது அவர் மட்டும் சொல்லலை, சில அமைச்சர்களே கூட சொல்லியிருக்கிறாங்க. அது நிஜமாக நான் என்ன சொல்கிறேன், இவர் ஒரு முதலமைச்சருக்கு கீழே அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எம்எல்ஏவாக மாவட்ட செயலராக இருக்கிற போது முதலமைச்சருக்கு எதிராக கருத்து சொல்லணும் அவசியம் இல்லை. தங்கள் பாதுகாப்புக்காக சொல்லிக்கிறாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். தாங்கள் வகிக்கிற துறை பறிபோயிடக்கூடாது அல்லது இன்னொரு நல்ல துறை அண்ணன்கிட்ட கேட்டிருக்கோம், அண்ணன் கொஞ்சம் மனசு வைக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலம் கலந்த பேச்சு தான் அது. இது யதார்த்தத்தை மீறின விஷயம்னு தொண்டர்களுக்கே புரியுது. அது நிஜமாகவே இருந்தாலும் ஜெயலலிதாவோட நல்லாட்சி நடத்தட்டும், ஜெயலலிதாவை பார்க்கிறோட சுலபமாக இப்போ இருக்கிற முதலமைச்சரை பார்க்க முடியுது, உண்மைதான். அவரே கூப்பிட்டு சில பேர்கிட்ட பேசுறாரு, உண்மைதான். அந்த எளிமை புரியுது. ஆனால் நீங்க இதை யாரோட ஒப்பிட்டு சொல்றீங்க? ஜெயலலிதாவோட ஒப்பிடலாமா எடப்பாடியை? அப்போ ஒப்பிடுறீங்கன்னாலே உங்க சுயநலத்துக்காக நீங்க கட்சியை அடகு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதை புரியாதவர்கள் அதிமுக அவனுக்கு புரிய ஆரம்பிச்சதுனால தான், அந்த தொண்டர்கள் புரிய ஆரம்பிச்ச தொண்டர்கள் மீது இருக்க பயத்தின் காரணமாக தான் மாவட்ட செயலராக இருக்கிற சில எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வெளிப்படையாக வந்து பேசுறாங்க. அதில் உள்நோக்கம் இருந்தால் கூட இது கொஞ்சம் அதீதமாக பேசுறாங்கன்னு சாதாரண தொண்டர் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறா. சார், நீங்கள் ரொம்ப நாளைக்கு அவனை ஏமாற்ற முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் வீதிக்கு வந்துதான் ஆகும். இது ஒட்டுமொத்தத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? ஓபிஎஸ். சரி, ஓபிஎஸ் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, நீ இவ்வளோ தூரம் ஒரு கட்சி நலனுக்காக நான் எவ்வளவோ தியாகங்கள் பண்ணேன், நாம் துணை முதலமைச்சர் பதவி கூட கேட்கல, நான் அமைச்சரவையிலே எனக்கு இடம் வேண்டாம்னு சொன்னேன், மோடி சொன்னதுனால கட்சி நலனுக்காக ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அந்த கட்சி நலனுக்காக பிஜேபி கொடுப்பதாக சொன்ன ஒரு அமைச்சர் பதவி இன்னைக்கு என் பையனுக்கு வேண்டாம், பின்னாடி பார்க்கலாம், எனக்கு வயசு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் விட்டு கொடுத்தாருன்னா இன்னைக்கு யாரோ ஒரு எக்ஸ் ஒய் மந்திரியா இருப்பாங்கல்ல. ஒருத்தர் அமைச்சராகிறது விஷயம் இல்லை சார். தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்குமே, அது டம்மி பதவியாகவே கொடுக்கட்டும் சார். உணவு பதப்படுத்தல் துறையில் ஒரு இணையமைச்சராகவே கூட கொடுக்கட்டும். தமிழ்நாட்டின் குரலாக ஒரு அமைச்சரவையில் கேபினெட்டில் கலந்துக்க முடியல கூட இணையமைச்சருக்கு ஒரு என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இருந்திருப்பாரா இல்லையா? அந்த வாய்ப்பை கெடுத்தது யார்? அப்போ உங்கள் சுயநலத்துக்காக தான் நீங்கள் கட்சியை வணிந்துட்டு போறீங்கன்ற அந்த உண்மை, சந்தேகம் கலந்த அந்த கேள்வி உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த இது பலப்பட்டுக்கிட்டே வருது தொண்டர்கள் மத்தியில். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு அதிமுக தலைமைக்கு இருக்கு. இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, ஸ்டாலினுக்கோ டிடிவி தினகரனுக்கோ இவர்கள் பின்னாடி நின்று செயல்படுத்த வேண்டிய காரணமே இல்லை, தேவையில்லைங்கிறீங்க. வெளிப்படையாக பேசிடுவோம், இவங்க 2 பேருமே இந்த சூழலை பயன்படுத்திப்பாங்களா இல்லையா? இல்லை, இதை இவங்க தூண்டி விட்டாங்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு தான் சொன்னே தவிர, கண்டிப்பாக இந்த சலசலப்பு அவர்கள் 2 பேருக்கே பலன் கொடுக்கும் சார். ஸோ தோல்வியின் காரணமாக சோர்ந்து கிடக்கிற தினகரனை இந்த குழப்பங்கள் உற்சாகப்படுத்தும். ஒரு 10 பேர் அதிருப்தியில் இருக்காருன்னா 10 பேருமே திமுக போக மாட்டான் சார். தினகரன் தினசரி வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லலாம். கட்சியில் போய் இணையிறது சேர்றது மட்டுமே ஒருத்தருடைய பலமோ பலவீனமோ அல்ல.
அது எங்க போய் முடியும்னா, இப்ப நேத்து மார்க்கண்டேயனுடைய குரலை கேட்டு பாருங்க. மார்க்கண்டேயன் என்ன சொன்னார்? அதிமுகவுக்கு யார் தலைமை பொறுப்பேற்குன்னா தன்னிச்சையாக தைரியமாக முடிவெடுக்கிற தினகரன் போன்றவருடைய தலைமை வேணும். யார் சொல்றா? மார்க்கண்டேயன். தினகரன் நேற்று வரைக்கும் தினகரனை எதிர்த்துக்கிட்டு இருந்த மார்க்கண்டேயன் இன்னைக்கும் கொள்கை ரீதியாக தான் இருக்கிற இடத்துக்கு தகுந்தாற் போல் தினகரனை எதிர்க்கிற மார்க்கண்டேயன் சொல்றார். இந்த குரல் வலுப்பட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? தினகரன் போய் அதில் தூண்டன அவசியம் இல்லை. அங்கே நடக்கிற குழப்பங்களே தினகரனுக்கு ஒரு வகையில் பலன் தரலாம். ஆட்சிக்குள்ள நடக்கிற குழப்பங்கள் ஸ்டாலினுக்கு பயன் தரலாம். எப்படி ஆட்சியில் குழப்பம்? ராஜன் செல்லப்பா ஒரு எம்எல்ஏ, குன்னம் ராமச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ. அதிமுகவில் எனக்கு எந்த பொறுப்பு வேண்டாம்னு அத்தனை பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்ச தோப்பு வெங்கடாசலம் ஒரு எம்எல்ஏ. இந்த குழப்பத்தில் அவரை நம்ம மறந்துட்டோம். 3 பேர் இருக்காங்களா? சரி, 3 எம்எல்ஏ தானே, என்ன பெருசாக ஆகிட போகுது? இல்லை, இன்னும் 10 நாளில் சட்டமன்றம் கூட போகுது. மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றணும். பட்ஜெட் செஷன் பாதியிலே நிற்குது. முதல் வேலை நாள்லேயே அந்த சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், திமுக கொண்டு வந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படணும். நீங்கள் தள்ளி வைக்கணும், தள்ளி போடணும்னு நினச்சா கூட 7 நாளைக்குள்ளே எடுத்தாகணுங்கிறது சட்டம். அப்போது ஒரு 15 நாளைக்குள்ள அந்த வாக்கெடுப்பு நடக்க வாய்ப்பு இருக்கிற போது அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன சார், அதான் 123 பேர் வந்துட்டாங்களே, 9 பேர் ஜெயிச்சதுக்கு பிறகுன்னு சொல்லலாம். நீங்கள் இல்லை, என்னென்னா இவர்கள் சபாநாயகர் நோட்டீஸை அனுப்பிய பிறகு தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் வெளிப்படையாக நான் அதிமுகவுக்கு தான் இருப்பேன் அப்படின்னு கலைச்செல்வன் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அறந்தாங்கி ரத்ன சபாவை தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லலை. பிரபுவும் வெளிப்படையாக சொல்லலை. சட்ட ரீதியாக நாங்கள் அதிமுக உறுப்பினர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியை நாங்கள் ஆதரிப்போம், இந்த அரசுக்கு ஆதரவாக இருப்போம்னு 2 பேரும் வாய்த்தரம் சொல்லலை. கருணா சின்ன ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலை. திமுக கூட்டணிக்கே போய் சேர்ந்து அவர்களுக்கு வாக்கு கேட்ட தமிழ் அன்சாரி இன்னும் அதே நிலைப்பாட்டில் இருக்கார். தனி அரசுவை தவிர மீதி அந்த 3-4 பேரும் இன்னும் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இந்த யதார்த்தத்தை கழிச்சிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 118 தான். மெஜாரிட்டிக்கு ஒரே ஒரு இடம் தேவை கூடுதலாக, அந்த ஒரு இடம் மட்டும்தான் கூடுதலாக இருக்குது. 2 எம்எல்ஏக்கள் அதிமுக விட்டு வெளியேறினால், இல்லை ஸ்டாலின் தன்னுடைய சாகசத்தை பயன்படுத்தி வெளியே இழுத்தால் இந்த ஆட்சி கவிழும். அப்போ இந்த எம்எல்ஏக்களுடைய நிலைமை எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது பார்த்தீங்களா? அப்போ அதனால தான் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணுங்கிற அந்த நோக்கத்துக்காக கட்சி கட்டுப்பாட்டை மீற இன்னைக்கு அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. அதனுடைய கடைசி வரியை படிங்க. தொண்டர்கள் யாரும், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இப்படி வெளிப்படையாக கருத்துக்கள் சொல்ல தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அது என்ன அன்போடு? அப்போ தலைமை பண்பு எங்கே போச்சு? ஏன் கண்டிக்க மாட்டீங்க? ஏன்னா கண்டிச்சிங்கன்னா அந்த எம்எல்ஏ உங்களுக்கு எதிராக போவார். அப்போ ஆட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஒரு கட்சி கட்டுப்பாட்டே காவு கொடுக்க முடியுமா? நீங்கள் ராஜன் செல்லப்பா சொன்ன கருத்துக்கள் நியாயமானு நான் சொன்னேன். ஆனால் சொன்ன வழி தவறான வழி. கட்சி கட்டுப்பாட்டை சீர்குலைக்கிற முதல் பிரதான ஒரு காரியம் தான் அந்த காரியம். நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்செல்லாம் கட்சிக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் அதை அனுமதிக்கணும்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆட்சியை நடத்திட்டு போனால் போதுன்னு நினைக்கிற அந்த உண்மை நேற்று அம்பலமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அறிக்கை நீங்கள் என்ன சொல்லி ஒற்றுமையாக இருக்காங்களே நீங்கள் கேள்வி கேட்டீங்களோ அந்த அறிக்கையிலே ஒரு உண்மை அம்பலம் வருது சார். அன்போடு கேட்டுக்கிற விஷயமா அது. குறைஞ்சபட்சம் அவர் ஃபோனில் கூப்பிட்டு அவர் ஒரு பேட்டி கொடுத்தா, நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்து, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, கட்சி விஷயத்தை யாராவது இனிமேல் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் எடுக்க வேணாம் சார். எடுக்கப்படும் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களே, எப்படி கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும்? ஏன்னா அதை சொல்கிற ஆளுமே உங்ககிட்ட இல்லை, அந்த துணிச்சல் உங்ககிட்ட இல்லை. அதை நீங்கள் திருப்பி நிரூபிச்சுட்டு வர்றீங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருதான்னு பார்ப்போம். நாளைக்கு அந்த கூட்டம் 12ஆம் தேதி கூட்டம் என்னவெல்லாம் விவாதிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். இப்போ தொடர்ந்து இந்த அதிமுகவினுடைய இந்த உள்கட்சி பூசல், இவர்களுக்கு ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பனிப்போர், இதனுடைய நீட்சி கட்சியை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்? உண்மையிலேயே இந்த ஆட்சி நீடித்த பிறகோ அல்லது இந்த ஆட்சி முடிந்த பிறகோ அதிமுக நினைச்சு நிற்கும். ஏன்னா ஜெயக்குமார் சொல்றாரு, இந்த ஒரு தோல்வியிலலாம் நீங்கள் வந்து ஒரு கட்சி இட போட்டுற முடியாது, நாங்கள் வந்து ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸ், எப்பயுமே நாங்கள் வந்து ஆக்டிவாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிலையும் சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறேன்? அப்படியெல்லாம் சொல்லிட்டு தினகரன் கட்சி மட்டும் அதோட காணா போயிடுமா? நான் தினகரனுக்காக பேசல சார். அவர் சொல்கிற அந்த கருத்து யதார்த்தமான கருத்து. ஒரு தேர்தலோட தினகரன் என்ற மாயை ஒளிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படும். அப்போ அதிமுக மட்டும் அது பொருந்தாதா? எல்லா கட்சிக்கும் பொருந்தும். எல்லாரும் மீண்டு வரதான் செய்வாங்க. அதிமுக இதோட அழிஞ்சிடுச்சு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஈவன் காணாமல் போன பிஜேபி கூட தமிழ்நாட்டில் இதோட அழிஞ்சிடுச்சு நான் என்றைக்குமே பயன்படுத்த மாட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதே சீட்டில் உட்காந்து சொன்னேன். அது அழிஞ்சிடுச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வெறுப்புணர்வோடு அணுகிற விஷயம்னு சொன்னேன். எந்த கட்சிக்கும் அழிவு கிடையாது சார். எப்போ அவர்கள் மக்கள் விரோத செயல்களை செய்யாத வரைக்கும் எந்த கட்சிக்கும் இங்கே அழிவு கிடையாது. எல்லாரும் மீண்டு வரலாம், எல்லாரும் பதவிக்கு வரலாம், எல்லாரும் இந்த மக்களுடைய ஆதரவை நோக்கி போகலாம். ஆனால் நீங்கள் உங்களை ஏமாத்துறதா, அதாவது உங்களை அடுத்தவனை தாக்குறதா நினைச்சு நீங்கள் செய்கிற தவறுகளை, உங்கள் கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மூடி மறைக்க அது பூதாகரம் வெடிக்க தான் செய்யும். இந்த கூட்டத்தில் நேர்மை நடக்கும். இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் ஓபிஎஸ்ஸை தனிமைப்படுத்துறது தான் நடக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனால் அது எங்கே போய் நிற்கும்னா சமுதாய ரீதியாக ஒரு பிளவை நோக்கி போகும் அதிமுக கட்சிக்குள்ளேயே. என்னன்னா அப்போ நீங்கள் ஓபிஎஸ்ஸை நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க,
நான் தேனி நாடாளுமன்ற தொகுதியிலையும் போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலையும் அதிமுக அதிக ஓட்டு வாங்குச்சு. எப்படி வாங்குனீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பூட்டி அறிக்கையில் பேசலாம். அறிக்கையில் வெளியில் விட மாட்டாங்க. இவ்வளோ பணம் செலவழிச்சா நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பூட்டி அறைக்குள் நடக்கிற மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஓபிஎஸ் வரைக்கும் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சும்மா எங்களை சொல்கிறீங்க, 29 அமைச்சர்கள் தோத்தாங்க முதலமைச்சர் உட்பட, உங்கள் தொகுதியில் மட்டும் ஜெயிச்சு எப்படி ஜெயிச்சுன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு மாவட்ட செயலர் தைரியமாக குரல் எழுப்புவார். அப்போ தர்ம சங்கடத்தில் நெளிவார் ஓபிஎஸ். இது நடக்க தான் போகுது. அப்போ எங்கே போய் நிற்கணும் அது? சரி, அப்போ ஓபிஎஸ் நீக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் ஒரே ஆள்கிட்ட தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன ஒரு சமுதாயத்துக்கிட்ட தான் இந்த கட்சி இருக்கணுமான்ற கேள்வி பலமாக எழும். ஏன் தெரியுமா? இந்த மத்திய அமைச்சரவைன்ற பற்றி பேச்சு வருது. டெல்லி தொடர்புகள் யார் முடிவு பண்ணுறா? தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி 3 பேர் தான் முடிவு பண்ணுறீங்க. யார் வரணும், யார் வரக்கூடாது, யாரை போய் பார்க்கணும். ஓபிஎஸ்க்கே தெரியாமல் டெல்லிக்கெல்லாம் போகிறாங்க. கட்சி ஓபிஎஸ்னா பெரிய இவர் கிடையாதுன்னு சொல்லல, அவர் தான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர். இந்த கூட்டணி பேச்சு தொடங்கின நாள்ல இருந்து ஓபிஎஸ்க்கே தெரியாம தான் பல காரியங்கள் நடக்குது. அது ஓபிஎஸ் அவருடைய நிர்வாக திறமையின் மேல ஆளுமை திறன் இல்லாதனால அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். இனிமேல் ஓபிஎஸ் அதை பத்தி கேள்வி கேட்பார். ஏன்னா ரூமுக்குள்ளான கேட்குறாங்க. அப்ப என்ன நீங்க மட்டும்தான் கட்சியான அவர் ஒரு கேள்வி கேட்டா, ஓபிஎஸ் பிடிக்காதவர்கள் கூட சமுதாய ரீதியாக அவர் நிலைப்பாட்டை ஆதரிக்கிற நிலை அதிமுக வரும். அது அவ்வளவு நல்லதல்ல, இந்த ஆட்சிக்கும் நல்லதல்ல, அதிமுக என்கிற கட்சிக்கும் நல்லதல்ல. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் அவங்க வாதிப்பாங்கன்னு நான் நம்புறேன். இதில் வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து தொடர்ந்து அதிமுகவை சுலபப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தார். பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இல்லாமல் இருந்திருந்தா கூட ஜெயிச்சிருக்குன்னு சொன்னார். சரி, ஒரு பக்கம் அப்படி இருந்தால் கூட அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருமே, குறிப்பாக சிவி சண்முகம் முதற்கொண்டு, பாஜகவோட கூட்டணி வைத்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அதிருப்தி நிலை மக்கள் இருந்ததுனால்தான் அதிமுக இவ்வளோ பெரிய தொழில் சந்திச்சிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இந்த பாஜகவோட இந்த கூட்டணி நிலைப்பாடு அப்படிங்கிறதும் இந்த கூட்டத்தில் ஒரு பேசு பொருளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சிவி சண்முகம் மட்டும் இல்லை, அமைச்சர் பாஸ்கரன் போன்றவர்கள், பல அமைச்சர்கள் வெளிப்படையாக, சில பேர் முதலமைச்சர் வந்து இஃப்தார் விருந்து அதிமுக சார்பில் நடந்த போது அதில் கலந்துக்கல முதலமைச்சர். ஆனால் அதே நேரத்தில் அதே நாளில் அவர் தன்னுடைய வீட்டில் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலரை கூப்பிட்டு வச்சு விவாதிச்சார். ஓகே, அப்போ எல்லாருமே அதான் சொன்னாங்க, நம்ம பிஜேபியோட போனனால தானே இவ்வளோ பெரிய தோல்வி நமக்கு அப்படி சொன்னாங்க. அவர் அதை கேட்டுக்கிட்டார். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்கிற தைரியம் இன்னைக்கு அதிமுகவுக்கு கிடையாது. அதிமுக நான் சொல்கிறது எடப்பாடிக்கும் கிடையாது, ஓபிஎஸ்க்கும் கிடையாது. என்னென்னா, இதை சிவி சண்முகத்தை எடுத்துக்கோமே. முதல் நாள் மேடையில் ஒரு பொதுக்கூட்ட கட்சி நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசுகிறார். பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நம்ம தோல்வி அப்படின்னு சொல்லி முடிச்சிடறார். பத்திரிகைலாம் செய்தி வந்துடுச்சு. பிறகு யாரிடம் இருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போச்சே தெரியல, நேற்று மதியம் தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, அது எதனாலனா பிஜேபியை பற்றி ஒரு பொய் பிரச்சாரம் மக்கள் மத்தியில் பரவுனதுனால, அதை மக்கள் நம்பினதுனால அப்படின்னு பூசி மொழுகிறார். அப்போ சிவி சண்முகத்துக்கு யாருக்கிட்ட வந்து அந்த ஃபோன் வந்தது? என்ன காரணத்துக்காக நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி இவ்வளோ தூரம் வெளிப்படையாக நீங்கள் எதுக்காதீங்கன்னு சொல்லாமல் சிவி சண்முகம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிருக்க மாட்டார். நீங்கள் 3 நாள் பேப்பர் எடுத்து பாருங்க, நான் சொன்ன 2 கருத்துமே அதில் வந்திருக்கும். முதல் நாள் அப்படி சொல்லியிருப்பார், அடுத்த நாள் கொஞ்சம் பூசி மாற்றிருப்பார். அப்போ என்னென்னா, ரைட்டு, ஒரு ஆட்சியை வழிநடத்திட்டு போகிறதுல பல சங்கடங்களில் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அந்த முட்டையிடுற கோழிக்கு தான் வழி தெரியும்னு சொல்லுவாங்க. அதை நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் உங்களுடைய நோக்கத்துக்காக, உங்கள் சுயநலத்துக்காக கட்சியை வந்து காவு கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்ச நியாயமான எதிர்பார்ப்பு தொண்டன்ட்டு இருந்துகிட்டே இருக்கும். தர்ம யுத்தத்தை நான் தொடங்குற போதே என்னை வந்து பார்த்தாரு, நான் தான் புழுக்கத்தோடு இருக்கிறேன்னு சொன்னார். புழுக்கத்தோடு இருக்காதீங்க, போய் உட்காருங்கன்னு சொன்ன தர்ம யுத்தம் தொடங்கினார் அப்படின்னு குருமூர்த்தி சொன்னது இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் மறுக்கலை. ஏன்னா அது நிஜம். அப்படிப்பட்ட குருமூர்த்தி ஆண்மையற்றவர்கள், செயலற்றவர்கள் இவர் விமர்சித்தார், அமைதியாக இருந்தாங்க. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அல்லது கூட்டணி தொடங்குறதுக்கு முன்னாடியே அதிமுக சேரணும்னு சொன்னதும் குருமூர்த்தி தான், போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் விவாதம் நிஜம் இப்படி இருக்கிற போது மோடி எதிர்ப்புல இங்கே இருக்குங்கிறது அந்த உண்மையை மறைக்கணுங்கிற ஒற்றை சுயநலத்துக்காக அந்த ஒட்டுமொத்த பழியத்துக்கு அதிமுக போட்டு ஒரு ட்வீட் போட்டார் குருமூர்த்தி. தவறான தகவலை சொல்லி அதிமுக பழி போட்டார். அப்பையும் ஒரு எதிர்ப்பு குரல் அதிமுக வலுவா வரல. அதுக்கப்புறம் அவர் நடத்துகிற பத்திரிகையில், ஒரு பத்திரிகை ஒரு அரசியல் கட்சியை என்ன போன்ற பத்திரிகையாளர்களை கூட விமர்சிக்கலாம், அவதூறு இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் யாரும் யாரை பற்றி விமர்சிக்கலாம். பத்திரிகைக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனால் யார் நடத்துற பத்திரிகை, யார் ஆசிரியராக இருக்க பத்திரிகை, அந்த குருமூர்த்தி என்ன எழுதுறார்? அதிமுக எச்சச்சோத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அட்டைப்படம் போடுறார், ஒரு கருத்து படம் போடுறார். அதை பார்த்த பிறகு அதிமுக மௌனமா இருக்கு. இது எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு வேணா அது என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கலாம், தொண்டர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க சார். அவனுக்குலாம் ஃபோரம் கிடையாது, மேடை போட்டு பேச மாட்டான், உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு மோதல், ஒரு வெடிப்பு, ஒரு கருத்து மோதல் வர்ற போது தான் அதெல்லாம் பூதாகரமா வடிக்கும். தலையங்கத்தை கூட எழுதுனாங்களே சார், எதிர்த்து தலையங்கத்தை இல்ல எத்தனை நாள் கழிச்சு எழுதுனீங்க? ஏன் ஓபிஎஸ் வந்து ஒரு அறிக்கை வரல? 2 பேரும் கூட்டா அறிக்கை விடுறீங்களா? ஒரு அறிக்கை வந்திருந்தா வாழை சுருட்டிட்டு பேசாம இருப்பார்ல. அப்ப உங்களை தடுக்கிறது எது? அப்போ உங்க சுயநலத்துக்காக நீங்க பயப்படுறீங்க, உங்கள் மீதான வழக்குகளுக்கு பயக்கிறீங்கல்ல. ஒட்டுமொத்த கட்சியை நீங்க ஒருத்தர் அவமானப்படுத்துற போது அதிமுக எச்ச சோத்துக்காக காம்பவுண்டுக்கு வெளியில நிக்குதுன்னு ஒருத்தர் கருத்து படம் போறாருன்னா நீங்க அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தா என்ன சார் அர்த்தம்? ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பானா மாட்டானா? குறைஞ்சபட்ச நியாயமான எதிர்பார்ப்பது. அப்போ இதெல்லாம் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும்.
என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பிஜேபியோட சேர்ந்தனால நமக்கு தோல்வின்னு மிக பலமான குரல் ஒலிக்கும். ஆனால் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா ஓபிஎஸும் சரி எடப்பாடியும் சரி இன்னைக்கு பிஜேபி கைகளை விடுற இடத்துல அந்த துணிச்சல்ல இல்லை. அவர்கள் 2 பேர் மீதுமே வழக்குகள் இருக்கு. பிஜேபி நினைச்சா அவர்கள் எந்த நேரம் நடவடிக்கை பாயும். குட்கா கேஸ் இன்னைக்கு ஸ்டேல தான் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. கான்ட்ராக்டர் கேஸ் ஸ்டேல தான் இருக்கு. இவர் டெண்டர் கொடுத்த விவகாரம், சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்தான ஒரு கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்ன அந்த வழக்கு ஸ்டேல தான் இருக்கு. தள்ளுபடி ஆகலை, அந்த உத்தரவு ரத்தாகலை. அந்த உத்தரவுக்கு ஸ்டே தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படி பல கொக்கிகள் இந்த ஆட்சியை சுற்றி இருக்கிறனால அவர்கள் அதையெல்லாம் மனசில் வச்சு தான் பிஜேபியினுடைய உறவை கைவிட தயங்குவாங்க. அப்போ தொண்டர்களுடைய உணர்வு, இவர்கள் சொல்றாங்களே தொண்டர்கள் அந்த உணர்வு ஜெயிக்குதா, அவருடைய நிலைப்பாடு ஜெயிக்குதா, அவருடைய நிலைப்பாட்டுக்கு அவங்க எந்த மாதிரிலாம் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. கூட்டம் முடியட்டும், நம்ம அதை பற்றி விவாதிக்கலாத. இறுதியாக இந்த கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். இவர்கள் அனைவரும் கொண்டு வந்த சலசலப்புகளுக்கெல்லாம் ஒரு மைய கரு பார்த்தீங்கன்னா வந்து ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு வாதம் தான். உண்மையில் அதிமுகவை வந்து தொடர்ந்து நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதான்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல வந்து இப்போ 2 தலைமைகள் இருக்காங்க. கட்சியை வந்து 2 தலைமைகள் நடத்துறது ஒன்றும் தவறாக ஒன்றும் அவ்வளோவா தெரிஞ்சது இல்லை. ஆனால் ஒற்றை தலைமை தான் தேவை அப்படின்னு அதை நோக்கி பயணம் செய்வது என்பது அதிமுகவுக்கு சாதகமாக தான் அமையுமா? ஒற்றை தலைமை அமையுமா சார் அதிமுகவுக்கு? இல்லை, ஒற்றை தலைமை இல்லை. இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி அணிகள் இணைஞ்ச போது என்ன ஒப்பந்தம்னா, பொதுக்குழுவில் அது என்ன பேசுனாங்கன்னா, ஆட்சி தலைமை எடப்பாடிக்கு, கட்சி தலைமை ஓபிஎஸ்க்கு. அதை தக்க வச்சுக்க தவறிட்டார் ஓபிஎஸ். தன்னுடைய அந்த ஒரு ஆளுமை திறனற்ற செயல்னால தான் அவரே அந்த நிலைமையை கைவிட்டுட்டார். ஏதாவது நடந்தால் கூட தட்டி கேட்கறது இல்லை. தன் ஆதரவாளர்களுக்கு 2 பதவி வாங்கி தரனா கூட வாங்கி தரல. தன்னுடைய ஆதரவாளருடைய பதவி பறிக்கப்பட்டாலும் அதை வேடிக்கை பார்த்தார். இப்படின்னு அவரே தன்னுடைய நிலையை, தன்னுடைய செல்வாக்கை கட்சிக்குள்ளே இழந்துக்கிட்டே வந்ததுனால தான் எடப்பாடியுடைய கை அவருக்கு இணையாக ஓங்குச்சு. இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் ஓபிஎஸ் விட அதிகமாகவே ஓங்கியிருக்கு. இது அதிகாரப்பூர்வமாக ஒரே ஒருத்தர் கையில் வரணும் அப்படின்னு பார்த்து தான் இந்த குரல்கள்லாம் ஒலிக்குதோன்னு நானே சந்தேகப்படுறேன். அதிமுக தொண்டர்கள்ட்டே அந்த சந்தேகம் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ சுலபம் அல்ல, சாத்தியமும் அல்ல. அப்படி ஒற்றை தலைமையை நோக்கி போகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், சமுதாய ரீதியாக அதிமுக பிளவுபடும். எடப்பாடி ஆதரிக்கிற எல்லாருமே எடப்பாடியோட ஆதரவு நிலைப்பாடு இல்லை. ஓபிஎஸ் பிடிக்காதவன் அங்கே போயிருப்பான். ஓபிஎஸ் கிட்ட வர்றவங்க எல்லாம் ஓபிஎஸ் பிடிச்சுதான் இல்லை, எடப்பாடியை பிடிக்காதவங்க அங்கே இருப்பாங்க. ஏன்னா ஆளுமை மிக்க தலைவர் இல்லைங்கிற போது அது அந்த ஒரு பாயிண்ட் நிஜம் சார். எல்லாரும் இருக்கிற மாதிரியே எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஜெயலலிதாவிடம் இருந்ததில் 10% கூட துணிச்சலோ ஆளுமை திறனோ இன்னைக்கு இருக்கிற யாருக்கிட்டுமே இல்லைங்கிற அந்த யதார்த்தத்தை வச்சு பார்த்தோம்னா ஒற்றை தலைமை என்பது சாத்தியமல்லை. அப்படி ஒற்றை தலைமைன்னு ஒருத்தர் அவங்க அடையாளம் காட்ட முனைந்தால் ஒன்று எடப்பாடியாக இருக்கணும், ஓபிஎஸ்ஸாக இருக்கணும். ஓபிஎஸ் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார், எடப்பாடி ஓபிஎஸ் ஏற்றுக்க மாட்டார். இந்த இருவருமே ஒருவரை ஏற்காத போது இந்த இருவரும் சேர்ந்து 3வது ஒரு நபரை ஏற்றுக்குவாங்கிறது கற்பனையில் தான் நடக்கும். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு வரவே வராது. இதே நிலைமையில தான் ஓட்டிட்டு போகணும்னு பார்ப்பாங்க. இதே பலவீனங்களோடு, இதே இழப்புகளோடு தான் இந்த அதிமுக போகுமோன்னு ஒரு பயம் கலந்த சந்தேகம் அதிமுக தொண்டர்கள்ட்ட இருக்குது. அவருடைய மனதில் எழுந்த சந்தேகங்களை தீர்க்கிற அளவுக்கு இவங்க எந்த திசையில் போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து அதிமுகவினர் உள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடிய சலசலப்புகளை பற்றி பல்வேறு விதமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துருக்கிறீங்க. தொடர்ந்து எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தவனுக்கு மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.